இந்தியன் பீப்புளோட மைண்டை சைக்காலஜியை இம்பாக்ட் பண்ண ரெண்டு பெரிய மூவ்மெண்ட்னா ஒன்று கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட், இன்னொன்று ஆர்எஸ்எஸ் மூவ்மெண்ட். ஸோ எந்த இந்தியனோட மைண்ட் செட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்த்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஒன்று லெஃப்ட் ஐடியாலஜி, இல்லைன்னா ரைட் ஐடியாலஜி. இந்த ரெண்டு ஐடியாலஜியும் இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1925. இப்போ நம்ம வரப்போகிறது 2025 வரப்போகுது. சரியாக ரெண்டு ஆப்போசிட் மூவ்மெண்ட்டும் உருவாகி 100 வருஷம் முடிய போகுது. இந்த 100 வருஷத்தில் இந்த ரெண்டு மூவ்மெண்ட்டும் எந்த இடத்துல இருக்குது? அதாவது 1925ல் ரெண்டு மூமெண்ட் ஆரம்பிக்கும் போதும் ஒரு பெரிய ட்ரீம் ஆரம்பிச்சிருப்பாங்களே, இந்த ரெண்டு ட்ரீமில் எந்த ட்ரீம் ஜெயிச்சிருக்கு, எந்த ட்ரீம் தோத்துருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணலாம். அதை இப்போ நாம ஏன் அனலைஸ் பண்ணுறோம்னா இந்த சென்டர் பேஜ் ஆர்டிகல் தான், ஹவு தி ரைட் ஓவர் டுக் தி லெஃப்ட் இன் இந்தியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக 1925ல் இந்த ரெண்டு பெரிய மூமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஸ்டேஜில் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? 1925லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது கம்யூனிஸ்ட்டை மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டராக பார்த்தாங்க. நம்ம எல்லா மக்களும் ஒன்றா சேரணும், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் மதங்கள் இருக்கலாம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷ் பீப்புளை வெளியே அனுப்பணும், இம்பீரியலிசத்தை எதிர்த்து வெளியே அனுப்பணும். இந்தியன்ஸோட எதிரி என்னது? இம்பீரியலிசம், காலனலிசம். அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து போராடணும். அப்படி போராடினவங்க யார்? கம்யூனிஸ்ட். அப்போ நம்ம ஃப்ரீடம்காக தான் எல்லா கம்யூனிஸ்ட்டும் போராடுறாங்க சொல்லிட்டு எல்லா கம்யூனிஸ்டையும் பெரிய தலைவர்களாக பார்த்தாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் அதே வரவேற்பு ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல ஒர்க் பண்ண எல்லாரையுமே மக்கள் ஹிந்துத்துவா பார்த்தாங்க. அதாவது ஒரு ரிலிஜனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள். இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கேட்டு வாங்குற பிரிட்டிஷுக்கு சார்பாக இருக்கிற ஒரு ஆட்கள். அந்த பேர் தான் இருந்துச்சு. யாருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு. என்ன சொல்ல போனீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் அந்த செல்லுலார் ஜெயில் இருக்குல்ல, அந்த ஜெயிலில் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் இருப்பாங்க. நிறைய பேர் ஜெயிலில் போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய பீப்புள் சப்போர்ட்டோட தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃபே நீங்கள் இந்த ஸ்டார்டிங் ஃபார்ம் பண்ண பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதை பார்த்தாலே தெரியும். 1951-52 நடந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இருக்குல்ல, இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது யாரு? காங்கிரஸ்க்கு எதிர்த்து ஒரு பெரிய அப்போசிஷன் பார்ட்டியே யாருன்னா பார்லிமெண்ட்டில் கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிம்பிளா CPIன்னு சொல்லுவாங்க. 1950ஸ்ல ஒரு பெரிய எதிர்கட்சியாக இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சுல, அதில் ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இருக்கிற சீட்டு எத்தனை? 8 சீட்டு தான். ஒரு பெரிய அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்த பார்லிமெண்ட்டில் பாதிக்கு பாதி சீட் வச்சிருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இப்போ மக்கள் கொடுத்த சீட்டு 8 சீட்டு மட்டும்தான். பட் ஆரம்பிக்கும் போது பிரிட்டிஷ்க்கு சார்பாக இருக்கிற ஒரு ஆட்கள் இந்துத்துவா அப்படின்னு பேர் வாங்கின ஒரு மூமெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறுது. இன்னொரு பேரில் பிஜேபி. ஆரம்ப கட்டத்தில் சுத்தமாக ஒரு சீட்டு கூட இல்லாத ஒரு பார்ட்டி இப்போ கடைசி எலெக்ஷனில் லோக்சபாவில் மட்டும் 240 சீட் ஜெயிச்சிருக்கு. 8 versus 240. இதுதான் ரியாலிட்டி ஆஃப் கம்யூனிசம் அண்ட் ஹிந்துத்துவா இன் திஸ் ரியல் வேர்ல்டு. ஒரு மாஸ் ஆர்கனைசேஷனாக இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏன் இந்த அளவுக்கு குறைஞ்சு போயிடுச்சு? என்ன ரீசன்? பட் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுன்னு பேர் எடுத்த ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு கட்சியாக மாறி 240 சீட்டு ஜெயிச்சிருக்குன்னா அதுக்கு என்ன ரீசன்? அதை பார்க்கலாம். அண்ட் சில பேருக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கலாம், இப்போ வரைக்குமே கம்யூனிசம்னா என்னன்னு தெரியாது. மோஸ்ட்லி இந்தியன் பீப்புளுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் நாலேஜ் இருக்காது. அப்படி இருக்கும்போது 1950s டைமில் கம்யூனிசமை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? அவ்வளோ சப்போர்ட் எப்படி கிடைச்சது? என்ன ரீசன்? 1950ஸ்லேருந்து 1960s 1970s இந்த காலகட்டம் எல்லாமே இந்தியா முழுக்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்த காலகட்டம். டெல்லி, மும்பை, அகமதாபாத், கல்கட்டான்னு பெரிய பெரிய சிட்டிஸில் அர்பன் சென்டரில் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் உருவான காலகட்டம். அப்போ அந்தந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற மக்கள் இருப்பாங்க, உழைப்பாளிகள். அவங்களோட உரிமைகளை போராடுறதுக்கு கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? யூனியனை கிரியேட் பண்ணுறாங்க. யூனியனை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் லேபருக்கான ரைட்ஸ் வாங்கி தராங்க. என்ன சொல்ல புரிஞ்சா? அந்த டைமில் 50s 60s 70sலாம் ஒர்க்கிங் பாப்புலேஷனில் லேபர்ஸ் தான் அதிகம். லேபர்ஸ் டாமினண்ட்டாக இருந்த காலகட்டம் அது. அப்போ லேபர்ஸோட ரைட்ஸை பேசுறதுனால பொலிட்டிக்கலி கம்யூனிசம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் 1980ஸ்க்கு அப்புறம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் சொல்கிறோம்ல, எல்லா இண்டஸ்ட்ரீஸும் குட்டி குட்டியாக ஸ்கேட்டர்ட் ஆகிடுச்சு. டிஃப்ரென்ஸ் புரியுதா? அப்போல்லாம் அர்பன் சென்டரில் பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கும், எல்லா லேபர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒரு ஆர்கனைஸ்டு ஒர்க்காக இருந்துச்சு, ஆர்கனைஸ்டு செக்டர் ஒர்க்காக இருந்துச்சு. இப்போது எல்லா ரீஜன்லையுமே குட்டி குட்டி இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் நடக்காது. ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுது? குட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுது. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஆர்கனைஸ்டாக ஒர்க் இருந்தது. இப்போது 1980ஸ்க்கு அப்புறம் இன்ஃபார்மல் ஒர்க் ஆகுது. யோசிக்க முடியுதா? ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லா லேபர் ஒர்க் பண்ணும்போது அந்த யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்க ரைட்ஸ் கேட்க முடியுது. கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு இடம் கிடைச்சது. இப்போ லேபர்ஸ் என்ன ஆகுறாங்க? எல்லா ஊருக்கும் ஸ்கேட்டர் ஆகுறாங்க. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் உருவாக்குற அளவுக்கு பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்போ எல்லா லேபர்ஸும் ஒர்க் பண்ணுறதுன்னா இன்ஃபார்மல் லேபர். ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது ஒர்க்கிங் கிளாஸ் என்ன ஆகுது? வீக் ஆகுது. இப்படி புரிஞ்சா? அகைன் சொல்கிறேன், இது நிறைய ஊர், ஓகேவா? நிறைய வில்லேஜ். எல்லா வில்லேஜில் இருக்கிற மக்களும் அர்பனுக்கு வருவாங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியில் ஒட்டுமொத்த மக்களும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ எல்லா லேபருக்கும் இடம் எங்கே இருக்குது? அர்பன் பேஸாக இருந்துச்சு. அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் செம ஸ்ட்ராங் ஆகுறாங்க. இப்போ என்ன ஆகுது? அகைன் எல்லா ஊர்லேயுமே சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வருது. அப்போ குரூப்பாக இருந்த லேபர்ஸ் என்ன ஆகுறாங்க? ஸ்கேட்டர் ஆகிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அர்பன் பேஸ்டில் கம்யூனிசம் என்ன ஆகுது? வீக் ஆகுது. ஃபார்மல் ஜாப்ஸு இன்ஃபார்மல் ஜாப்ஸ் ஆகிறதுனால ஒரு பெரிய லேபர் மூமெண்ட்டை உருவாக்க முடியல, லேபர் ரைட்ஸை பேச முடியல. அப்போ எப்போ லேபர்ஸ்லாம் ஒன்றா சேர முடியலையோ, இன்ஃபார்மலாக ஸ்கேட்டர் ஆகிட்டாங்களோ,
கம்யூனிஸ்ட் ஐடியா என்ன இருக்கும், ஸ்கேட்டர் ஆயிருக்கும். அப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் லெஃப்டிஸ்ட் மோஸ்ட்லி அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியா எப்படி கொண்டு போறாங்க, லேபர் மூவ்மெண்ட், அவங்க ரைட்ஸ் வாங்கி தரதுக்கான ப்ரொடெஸ்ட், உழைப்பாளிகளுக்கு போராட்டம் பண்ணி அவங்களுக்கான உரிமை வாங்கி தரது அவங்களோட மெயின் மோட்டோ. அடுத்து வரலாம் இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ரைட்டிஸ்ட். இவங்களோட ஐடியா என்ன, இவங்க மக்கள் கூட தன்னை எப்படி கனெக்ட் பண்ண ஆசைப்படுறாங்க, கல்ச்சுரல் கனெக்ஷன். டிஃபரன்ஸ் புரியுதா? லெஃப்டிஸ்ட் என்ன பண்றாங்க, எல்லா மக்கள் கூடயும் அவங்க உழைக்கிறாங்க, அந்த லேபர் கனெக்ஷனாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒர்க்கர்ஸோட ரைட்ஸாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, மக்களை ஒர்க்கராக பார்த்து ஒர்க்கர்ஸ் ரைட்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக? ரைட்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்களுக்குமே அவங்க லைஃப்ல ஒரு கல்ச்சர் இருக்கும், அந்த கல்ச்சர் கூட கனெக்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. இருக்கிறதுல ஈஸியஸ்ட் தான் கல்ச்சுரல் கனெக்ஷன் தான் எல்லாருக்குமே இருக்கும். விச் மீன்ஸ் கல்ச்சுரலாகவே நீ யாரு, உன் ஐடென்டிட்டி என்ன, விச் மீன்ஸ் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். நீ யாரு, நீ ஹிந்து, எந்த கேஸ்ட், ஒரு பர்டிகுலர் குரூப், இந்த கேஸ்ட்ல இருக்கிற இந்த ஹிந்து குரூப்ல இருக்க உன்னோட குரூப்புக்கு என்ன பவர் இருக்கு, உன்னோட பவர் எடுக்கிறது யாரு, நாம ஹிந்துஸ் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறது அப்படின்னு கல்ச்சுரலாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மக்களுக்கு இது பிடிக்குமா, கண்டிப்பாக பிடிக்கும். என்ன ரீசன், எல்லா ஒர்க்கர்ஸும் ஸ்கேட்டர் ஆயிட்டாங்க. இப்போ இந்த எந்த இடத்துலையுமே என்ன கிடையாது, லேபர்ஸ் யூனியன் கிடையாது, ஒர்க்கர்ஸ்க்கு பவர் கிடையாது, ஏன்னா கம்மி ஆட்கள் தான். அப்போ இந்த இன்ஃபார்மல் செக்டரில் கேஸ்ட் அண்ட் ரிலிஜியன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நாம எல்லா ஹிந்துஸும் ஒன்றா சேர்ந்தா நமக்கான ரைட்ஸ் கிடைக்கும். ஓரளவுக்கு புரியுதுல? இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அர்பன் ஸ்டோரி. அர்பனில் ஒர்க் பண்ண வர்ற ஒரு லேபர் கிட்ட எப்படி லேபர்ஸ் ரைட்ஸு கல்ச்சர் ரைட்ஸாக ஷிஃப்ட் ஆனது, எப்படி இன்ஃபார்மல் செக்டர் பிஜேபிக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சு பார்த்தாச்சு. அடுத்த லெவல், அடுத்த வில்லேஜ் போகலாம். வாட் அபவுட் ரூரல் ஸ்டோரி? ஆல்மோஸ்ட் 1950s 60s நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வில்லேஜ்லையுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறது லெஃப்டிஸ்ட் தான் இருப்பாங்க. என்ன ரீசன், எல்லா வில்லேஜ்லையுமே மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் ஆக்ட் இருக்கும், லேண்ட் ஓனர்ஸ், ஜமீன்தார்கள், பண்ணையார்கள். அப்போ உடைக்கிற மக்கள்கிட்ட லேண்ட் கிடையாது, அடிமையாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லா ஊர்லேயும் போயிட்டு கம்யூனிஸ்ட் என்ன பேசுகிறாங்க, எல்லா மக்களுக்கும் லேண்ட் என்ன பண்ணணும், ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பேசினாங்க. அப்போ யார் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். ரூரலில் கம்யூனிஸ்ட்டுக்கு பயங்கரமான பவர் இருந்துச்சு. என்ன ரீசன், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பேசினதால. மீனிங் புரிஞ்சா? எப்படி அங்கே ஒர்க்கர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களோ வில்லேஜில் பெசன்ட் ப்ரொடெஸ்ட் நடக்கும். ரெண்டு ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணதுனால அர்பன் ரூரல் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங் பேஸ் யாருக்கு இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இருந்ததுனால அப்போசிஷன் பார்ட்டி அளவுக்கு செம ஸ்ட்ராங்காக இருந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. பட் ரூரல் ஸ்டோரி அடுத்து ஷிஃப்ட் ஆகுது. இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்களே, ஓரளவுக்கு வில்லேஜோட லேண்ட் ஸ்ட்ரக்சர் மாறுது, நியூ ஃபார்மிங் கிளாஸ் உருவாகுது. லேண்ட் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு, ஓபிசினு ஒரு ஃபார்மிங் கிளாஸ் உருவாகுது. அந்த ஃபார்மிங் கிளாஸ் தான் வில்லேஜில் மெஜாரிட்டி. என்ன ரீசன், மக்கள் தொகையில் அதிகமாக இருப்பாங்க, ஸோ ஈஸியாக ஆட்சி பிடிக்க முடியுது, பொலிட்டிக்கல் பவர் கிடைக்குது. என்ன சொல்ல புரிஞ்சா? அந்த காலத்தில் பிராமணிக்கல் பவர் அதிகமாக இருந்துச்சு. கரெக்டாக? எப்போ டெமோக்ரஸி வந்துச்சோ, டெமோக்ரஸி ஆயிடுச்சுனாலே அந்த வில்லேஜில் பிராமின்ஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அடுத்த பெரிய மெஜாரிட்டி யார், ஓபிசி தான். ஸோ எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க, அவங்க தான் நிறைய மெஜாரிட்டி, ஆட்சியை ஈஸியாக பிடிக்க முடியும். ஆட்சியை பிடிச்சிட்டு லேண்டை கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ண முடியும், லேண்ட் வச்சுக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருந்த ஃபார்மிங் கிளாஸ் வேறு, இப்போ உருவான ஃபார்மிங் கிளாஸ் வேறு. இந்த நியூ ஃபார்மிங் கிளாஸ்க்கு லெஃப்டிஸ்ட் ஐடியாஸ் பிடிக்கல. என்ன ரீசன், கம்யூனிஸ்டோட கோர் பாயிண்ட் என்ன, ரெவல்யூஷன், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன், லேண்ட் ஈக்குவலாக பிரிச்சு கொடுக்கணும். இப்போ இருக்கிற ஃபார்மிங் கிளாஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை அவங்க ஒரு லேண்ட் இருக்குது, அப்போ லேண்ட் ஈக்குவலாக பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லெஃப்டிஸ்ட் ஐடியா வெளியே வருது. இதை சான்ஸாக உள்ள வச்சுக்கிட்டு கேஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் பாலிட்டிக்ஸ்குள்ள இந்த ஃபார்மிங் கிளாஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ 1960s 70s ஸ்ட்ராங்காக இருந்த ஐடியா என்ன ஆகுது, 1980s வீக் ஆகுது. மக்களை கல்ச்சுரல் லெவலில் அடாப்ட் பண்ணிட்டாங்க யாரு, பிஜேபி, ஆர்எஸ்எஸ். டிஃபரன்ஸ் புரியுதா? எல்லா மக்களுக்கும் ரெவல்யூஷன், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன், புரட்சி பண்ணணும், இது எல்லாமே இண்டிபெண்டன்ஸ் டைம்ல பிடிச்சிருந்துச்சு. இந்தியா விடுதலை ஆகும்போது இதை பேசும்போது பிடிச்சிருச்சு. அது விடுதலை ஆனதுக்கப்புறம் இந்த ரெவல்யூஷன் அப்படின்ற ஐடியாவுக்குலாம் மக்களுக்கு டைவர்ட் ஆகல. ஸோ வெஸ்ட் பெங்கால், கேரளா, திரிபுரா இந்த ஸ்டேட்டை தவிர்த்துட்டு மற்ற எந்த ஸ்டேட்லையுமே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை உருவாக்க முடியல. ஸோ வாட் இஸ் தி மெயின் ரீசன், ரெவல்யூஷனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை டே டு டே லைஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, இந்த டே டு டே கவர்னன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ ரெவல்யூஷன் நெவர் மெட்ரலைஸ்ட். ஸோ இந்த பிளேஸை தான் ஹிந்துத்துவ நேஷனலிசம் இந்த ஐடியா கேப்சர் பண்ணுது. ஃபியூடலிசம் இது எல்லாமே வில்லேஜில் அதிகமாக அகைன் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, யூரோப்ல, பிரான்ஸ்ல இந்த கண்ட்ரில மாடர்னிசம் வந்துச்சு. அதாவது ஈக்குவாலிட்டி, சோஷியலிசம், செகுலரிசம் இது எல்லாமே அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கு. இந்த எல்லா ஐடியாலஜியுமே யூரோப்ல எப்படி வந்துச்சு, மக்கள் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி ஃபியூடலிசத்தை, அதாவது பண்ணையார முறை சொல்லுவாங்களே, அந்த பண்ணையார முறையை அபாலிஷ் பண்ணிட்டு இந்த மாடர்னிஸ்ட் ஐடியாஸ்க்கு மக்கள் வந்துட்டாங்க. மீனிங் புரிஞ்சா? அப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துட்டாங்களே அவங்களோட ஹிஸ்ட்ரியில் ஒரு ஃபேஸில் இந்த பழைய ஐடியா சொல்லுவாங்களே ஃபியூடலிசம், இந்த முறை தப்பான வாழ்க்கை முறைன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து போராடி அது நம்ம ஊருக்கு தேவை கிடையாது சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்ணி செக்குலர் ஐடியாஸ்க்கு வந்தாங்க. மாடர்ன் ஐடியாஸ், ஈக்குவாலிட்டி, சோஷியலிசம், செக்குலரிசத்தை அடாப்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் அந்த மாதிரி வரல. இந்தியாவில் ரியல் லைஃப்பில் ஃபியூடலிசம், ஜமீன்தார் முறை, லேண்ட் ஓனர்ஷிப், காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் இது எல்லாமே ரியல் லைஃப்பில் இருக்குது. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணியாச்சு, மாடர்னிசம் உருவாக்கியாச்சு. அதாவது நம்ம இந்தியாவை இப்படி உருவாக்கணும், ஈக்குவாலிட்டி, சோஷியலிசம், செகுலரிசம் இவ்வளோ அளவுக்கு ப்ராக்ரஸாக மாற்றணும், அதுக்கான ஒரு ரோட் மேப் உருவாக்கிடலாம்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் இந்த மாடர்னிஸ்ட் ஐடியாஸ் என்ன பண்ணியாச்சு, ஆட் பண்ணியாச்சே தவிர எங்கிருந்து வரல, மக்கள் கிட்ட சேஞ்ச் அது கான்ஸ்டியூஷன் வரல. கான்ஸ்டியூஷனில் ஒரு சேஞ்சை உருவாக்கி அது மக்கள்கிட்ட கொண்டு போக ட்ரை பண்ணுறோம். அப்போ கான்ஸ்டியூஷன் மாடர்னாக இருக்குது, மக்கள் என்ன பண்ணல, இன்னும் மாடர்னாக மாற ஆரம்பிக்கல. ஸோ மாடர்னாக இல்லாதனால இன்னும் அகைன் கேஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸில், ஐடென்டி பாலிடிக்ஸில் உள்ள ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன தேவை, என்ன லேக்கிங், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உருவான என்லைட்டன்மெண்ட் மூவ்மெண்ட், ரெனேசன்ஸ் பீரியட்,
அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் மூவ்மெண்ட் வந்துமே இந்தியாவில் நடக்கல. ஒவ்வொரு டைமில் ஒரு ரிலீஜியஸ் ரிஃபார்ம் நடக்கும். ராஜாராம் மோகன் ராய் அந்த மாதிரி ரிலீஜியஸ் ரிஃபார்ம் நடக்கும். அந்த மூவ்மெண்ட் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ரிஃபார்ம் தான் பண்ணிச்சே தவிர கேஸ்ட்டை டிஸ்மேண்டில் பண்ணல. கேஸ்ட்டை டிஸ்மேண்டில் பண்ணலன்னா ஐடென்டி பாலிடிக்ஸை டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. அப்போ கேஸ்ட் இருக்கிற வரைக்கும் ஐடென்டி பாலிடிக்ஸ், குரூப்பிசம், இந்த எல்லா பாலிடிக்ஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். மீனிங் புரிஞ்சா? அதாவது கான்ஸ்டியூஷனில் இருக்கிற மாடர்ன் வேல்யூஸ்க்கும் வில்லேஜில் மக்கள்கிட்ட இருக்கிற ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்க்கும் பெரிய கேப் இருக்குல்ல. எஸ், இவ்வளோ தூரத்துக்கு மக்கள் அச்சீவ் ஆகணும். ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் யார் ஃபில் பண்ணிக்கிறா? ரைட் ஐடியாலஜி ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பண்ண ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் 1996 எலெக்ஷனில் எந்த கட்சிக்குமே பெரிய மெஜாரிட்டி கிடைக்கல, யாருக்குமே கிளியர் மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ அந்த டைமில் வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர், கம்யூனிஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஜோதி பாசு, அவரை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா ஆகலான்னு நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. பட் ஜோதி பாசு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன பாயிண்ட் சொன்னாரு? கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஐடியாலஜி பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரின்சிபல்ஸ்க்கு இது அகைன்ஸ்டா இருக்கு. எப்போ சொசைட்டியில் ஒரு கண்டியூசிவ் என்வரான்மெண்ட், எல்லா மக்களுக்குமே அந்த ப்ரொடெஸ்ட் பண்ற ஒரு ஐடியாலஜி, கம்யூனிஸ்டோட வேல்யூஸ் எப்போ புரியுதோ அதுலேருந்து உருவானதான் அந்த கவர்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ டேரெக்டாக ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு ஆளை போடுறதுனால மட்டும் சேஞ்ச் உருவாகாது. எங்கள் பிரின்சிபல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டார். மேபி இந்த போஸ்ட்டை அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா கம்யூனிஸ்ட் வேல்யூஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணது இருக்குல்ல, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்னு சொல்கிறாங்க. ஈவன் ஜோதி பாசு சொல்லியிருக்காரு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து எலெக்ஷன் தான் அல்டிமேட் எய்ம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணல. எலெக்ஷனில் நிற்கிறது அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான் வச்சாங்க தவிர அது ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக கொண்டு போகல. பட் ரைட்டிஸ்ட் RSS பிஜேபி விங் அவங்க என்ன பண்ணுறாங்க? கிடைக்கிற சான்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன எலெக்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பவருக்கு போக ட்ரை பண்ணாங்க. ஸோ மோடியால் கிராஸ் ரூட் லெவலில் கனெக்ஷனை உருவாக்க முடிஞ்சது மக்கள்கிட்ட. ஸோ இதுதான் இப்போ பார்லிமெண்ட்டில் அதிகமான சீட் இருந்ததுக்கான மெயின் ரீசன். அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியால் இப்போ கிராஸ் ரூட் லெவலில் மக்கள் லிங்க் பண்ண முடியலையா? லேபர் சைட்ஸை பேச முடியலையா? வெஸ்டர்ன் ப்ரொடெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் பண்ண முடியல. என்ன ரீசன்? அப்போ இருந்த தலைவர்கள் போயிட்டாங்க. இப்போ நியூ ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்களே, அவங்க மோஸ்ட்லி மக்கள்கிட்ட இருந்து போராட்டம் பண்ணி வரல. எல்லாருமே யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வர லீடர்ஸ். ஸோ யூனிவர்சிட்டியில் வாட் இஸ் கம்யூனிசம் அப்படின்னு ஐடியாலஜி படிச்சுட்டு பார்ட்டிக்கு ஜாயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரியல் கிரவுண்ட் லெவல் நாலேஜ் இல்லை, கிரவுண்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால மக்கள் என்ன பண்ண முடியல? கிராஸ் ரூட் லெவலில் அவங்கள மக்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா இருக்குல்ல, சைனாவோட ஹெட் ஜின்பிங், இவர் சைனாவோட ஹெட்டாக வரதுக்கு முன்னாடி பல வருஷங்களா பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தவர். ஸோ ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்ததுனால மக்கள் கூட ஒன்றா இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்த ஆள். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ இருக்கிற லீடர்ஸ்க்கு இல்லை. அப்போ பீப்புள் கிட்ட இருந்து உருவாகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த லீடர்ஷிப்பை கம்யூனிஸ்ட் பார்ட்டி நர்ச்சர் பண்ணணும். ஸோ 1925 ஆரம்பிச்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி மக்கள் கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ரைட் விங்கு மக்கள் கூட நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க. இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பெண்டுலம், அதாவது பெண்டுலம் என்ன ஸ்விங் ஆகும்ல, ஒன்று இப்படி ஸ்விங் ஆகும், ஒன்று இப்படி ஸ்விங் ஆகும், லெஃப்ட் ரைட். ஆல்மோஸ்ட் உலகம் முழுக்க எல்லா பொலிட்டிக்கல் பெண்டுலமும், அதாவது எல்லா ஊர்லேயும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ரைட் விங் பார்ட்டி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. யார் ஐடென்டிட்டி பேசுகிறாங்களோ, யார் கல்ச்சர் பேசுகிறாங்களோ, யார் ரிலிஜன் பேசுகிறாங்களோ, யார் கன்சர்வேட்டிவ் மெஷர்ஸ் பேசுகிறாங்களோ, ட்ரெடிஷனல் வேல்யூஸ் பேசுகிறாங்களோ, அந்த பார்ட்டிஸ் தான் ஆட்சி பிடிச்சிருக்கு. அதில் ஒன்று இந்தியாவில் இருக்கிற RSS. ஸோ மேபி ஃபியூச்சரில் அந்த பொலிட்டிக்கல் பெண்டலம் அகைன் மக்களோட மனசு மறுபடியும் ரைட்டில் இருந்தது ஷிஃப்ட் ஆகி லெஃப்ட்டுக்கு வரலாம். அது எவ்வளோ சீக்கிரம் வரணுன்றது எதை பொறுத்து இருக்கு? லெஃப்ட் எந்த அளவுக்கு மக்கள் கூட தன்னை அகைன் ரீகனெக்ட் பண்ணிக்கிறாங்க, மக்களோட ரியல் லைஃப் என்ன, ரியல் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு அதை ரீகனெக்ட் பண்ணினா தான் இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் பெண்டலம் இன்னும் சீக்கிரமாக லெஃப்ட் சைடு வரும்.